ஹெராயின், கொக்கைன் ஹார்பர்ல போர்ட்ல அந்த போர்ட்ல எங்க அதிகமா கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி கேட்ட கேள்வி அது. இந்த ராகுல் காந்தி கேள்விக்கு தான் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. அதுல 19 இடத்த அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த 19ல கிட்டத்தட்ட 17 இடம் பார்த்தீங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா தான். ஓகே, அதுல பாருங்க, குறிப்பாக அதானி போர்ட். அது அதானி போர்ட்ல வந்து 2021 கன்சைன்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்தியாவையே வந்து திடீர்னு ஒரு செய்தி வந்து உலுக்கி எடுத்துச்சு அப்படின்னா இந்த கன்சைன்மெண்ட் தான். எப்பன்னா 19/9/2021 அதானியினுடைய முத்ரா துறைமுகத்துல கைப்பற்றப்பட்ட 2988 கிலோ ஹெராயின். இதனுடைய மதிப்பு 5976 கோடின்னு போட்டிருக்காங்க, 6000 கோடின்னு போட்டிருக்காங்க. ஆனா அன்னைக்கு பத்திரிகை செய்திகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதனுடைய மதிப்பு 20,000 கோடி வரைக்கும் வரும் அப்படின்னு சொன்னாங்க. சர்வதேச சந்தையில் இதை கொண்டு விற்கும் போது 20,000 கோடி வரைக்கும் வரும் அவங்க சொன்னாங்க. அப்ப நம்பர் தப்பா இருக்கா இல்ல வந்துட்டு அதை நம்ம வந்து அக்யூரேட்டா சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா இப்ப நமக்கு வந்து ஹெராயினோட கொக்கைனோட மதிப்பு, சர்வதேச மதிப்பு என்னவா இருக்கு நம்மளால அசஸ் பண்ண முடியல. ரெண்டாவது, ரீஜனலுக்கு ரீஜனல் அது மாறிக்கிட்டே இருக்கும். அதை வந்து நீங்க குஜராத்தில் வித்தா வேற மாதிரி இருக்கும், கடல்ல கைமாற்றும் போது வேற மாதிரி இருக்கும், அது மத்திய பிரதேசத்துக்கு வந்துச்சுன்னா வேற மாதிரி இருக்கும், அது அஸ்ஸாம் வழியா பங்களாதேஷுக்கு போகும்போது வேற ரேட்ல இருக்கும். இப்படி பல ரேட்ல அது மாறும். ஆனா இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஆனா இவங்க திரும்ப 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 எக்ஸாக்ட் டேட்டாவை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மட்டும் எனக்கு இதுல இருக்கு. ஏன்னா இதுல வந்து நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு.